ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஜிலேபி செய்ய போகிறோம். நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் ஜிலேபி செய்கிறது நமக்கு பெரிய கஷ்டம்ன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இனிப்பாக முறுமுறுன்னு ஜிலேபி செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: தயிர் 1/2 கப், மைதா 1 கப், ஜீனி 1 கப், ஃபுட் கலர் 1 டீஸ்பூன், லெமன் ஆஃபு, சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், ஏலக்காய் பவுட்ரு 1 டீஸ்பூன். ஒரு பவுலில் 1 கப் மைதா போடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச தயிரை அதில் கலந்துடுங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், ஃபுட் கலர் 1 டீஸ்பூன். நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலக்கிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இப்போ மாவை நல்லா கலந்து இப்படி எடுத்து பாருங்கள். அந்த கலர் நல்லா நமக்கு தெரியும், பார்க்கும் போதே தெரியும் எப்படி கலர் இருக்குன்னு. பார்த்தாட்டி ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் கலந்துக்கோங்க. ரெண்டு மணி நேரம் அதை ஊற வைங்க. அப்படியே இப்போ வாங்க நம்ம ஜிலேபிக்கு சுகர் சிரப்பு செய்வோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சுகரை போடுங்க. அடுத்து தண்ணி ஊற்றிக்கங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. கரண்டியால் கலக்கி விடுங்க, சுகர் அடி பிடிச்சி போயிடாமல். இப்போ ஃபுட் கலரும் ஏலக்காய் பவுடரையும் கொஞ்சம் தெளித்து விட்டு கிண்டி விடுங்க. இப்போ சுகர் சிரப்பு இந்த மாதிரி இருந்தால் போகிறோம். ரொம்பவும் கட்டியாக இருக்கோம்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது இது மாதிரி வந்ததும் ஒரு 4 ட்ராப் லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா பாகு உரையாமல் லூஸாகவே இருக்கும். ஜிலேபி மாவு ஊறிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஜிலேபி மாவு ரெடியாக இருக்குது. ஒரு பால் கவர்லேயோ இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு கவர் இருந்தாலும் சரி, அந்த கவரில் அந்த மாவை கொட்டி நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டு லைட்டாக அந்த கவர் ஓட்டை பண்ணுங்கள். ஓட்டை பண்ணி தட்டையான ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சு இப்படி நான் புளிகிற மாதிரி நீங்கள் புளிஞ்சு விடுங்க. இப்போது நீங்கள் புளிஞ்ச ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்த சுகர் சிரப்பில் இப்போ இந்த ஜிலேபியை போடுங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் அந்த சிரப்பில் ஜிலேபி ஊறிக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போது உங்களுக்கு ஜிலேபி ரெடி. நம்மளாலையும் செய்ய முடியும். செஞ்சு பார்த்து டேஸ்ட்டாக முறுமுறுன்னு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.